ஹலோ வணக்கம். வாங்க நம்ம இப்போ பாசிப்பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இது காரக்குழம்பு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. கடுகு சீரகம் தாளிக்க சேர்த்துருங்க. அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் வதக்கிடுங்க. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த கடைகளுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வற்றி நல்லா பச்சை வாடை போகிறது வரை வேகவும் இறக்கி வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. பாசிப்பருப்பு 100 கிராம் கழுவி சேர்த்து அது நல்லா வேகவும் மலர்ந்ததும் இறக்கிடணுங்க. கரையக்கூடாது, கரைஞ்சால் வளவளப்பாயிரும். மலர்ந்ததும் நம்ம தாளித்ததையும் சேர்த்து ஒரு கொதி வரவும் நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதான். இது சாதத்துக்கு காரக்குழம்பு வச்சா இந்த பாசிப்பருப்பு கடையில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் இது வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.